என்னால் ஏன் பேச முடியலன்னு த்ரோட் ப்ராப்ளம் பண்ணிட்டு எங்கள் குடும்பத்துக்கே இந்த த்ரோட்டு ஒண்டி தான் சொத்து மாதிரி வச்சுருந்தோம். இன்னைக்குன்னு பார்த்துக்கு தொல்லை பண்ணுது. இந்த நான் அதான் வரும்போது கேட்டேன், மது ஒழிப்பு மாநாடா இது அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா மது போதை மற்றும் மனநல மையங்கள் நலச்சங்கம்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ சிஎம் சொல்றதும் அதுதான், போதைக்கு அடிமையாகாதீர்கள்னு சொல்றாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு, இது முதல் ஆண்டு இல்லைன்னா முதலாவது ஆண்டு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறார்கள். மென்மேலும் தொடர வேண்டும், இன்னும் பெரிய அளவில் வளர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இது ரொம்ப சிறப்பாக நடத்துங்க. அடுத்த தடவை வரும்போது நான் ஒழுங்காக வந்து சேர்றேன் உங்களோட. ஏன்னா விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு உங்களெல்லாம். நான் இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பேசணுமே, ஏன்னா நான் பேசினா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பொதுவாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த த்ரோட் பெயின் தான், வேற ஒன்றும் இல்லை. சொல்லி நல்ல முறையில் நடத்த வேண்டும். அன்பு சகோதரர் தேவராஜ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.